கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்டாக். கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 41 பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இதோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அதாவது ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் போயிட்டு என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துட்டு இப்போ கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்து இந்த நிஃப்டி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நேற்றுக்கு எடுத்துருச்சு. ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனில் உங்களுக்கு விக்கு இருக்கும். ஸோ விக்கு மட்டும் இங்கேருந்து இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ இங்கேருந்து போணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதோட டார்கெட் ஆல் டைம் ஹை தான். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். அதாவது இந்த ஜோனில் ஸோ இங்கேருந்து மேலே போணுச்சு இல்லையா, அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து மேலே ட்ரேட் ஆகும்போது லாஸ்ட்டு ஒரு 2-3 கேண்டில் வந்து உங்களுக்கு பேரிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன், ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அங்கேருந்து இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ நேற்றுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு 342 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி மேலே தான் போக போகுது. ஸோ இதோட டார்கெட் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ 60,000 அப்படின்றது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இது வந்து இதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் உடச்சி மிட் கேப் நிஃப்டி வந்து மேலே உடச்சிருக்காங்க. பட் இன்னும் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் வரல. இன்றைக்கி வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டியில் ஒரு ரேலியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதோட ப்ரீவியஸ் ஹை, அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 725 அப்படின்ற இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், ஒரு ரிஜெக்ஷனோட ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒரு உடச்சது அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காது. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. சேம் டைம்ஸ் நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் 725க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 900 1000 rupees போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அதே சமயம் ஸோ இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ட்ராக் அப்படியே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் விழுந்து அப்படியே போச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து கொஞ்சம் முன்னாடியே ரீச் ஆகும். அதாவது நான் சொன்ன மாதிரி 950 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரீச் ஆகும். அதாவது டார்கெட்டாக இருக்கும். ஒரு வேளை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 கேண்டில் போயிட்டு அங்கேயும் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது அதோட வேரியேஷன் கொஞ்சம் மாறும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டார்கெட்டை வந்து ஒரு வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் 2 ஹையை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை டார்கெட்டாக இப்போ நம்ம வச்சுருக்கிற மாதிரி நீங்களும் டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக். இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 561. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஃபாலோ பார்த்துருக்கு. ஸோ ஃபால்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா ஒரு கன்சாலிடேட் ஜோனில் தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு அதாவது ஒரு
கீழே வந்துட்டு ரெக்கவர் கொடுத்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் ஸோ இதை உடச்சிருக்கு இந்த ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இதை உடைக்கவே இல்லை. இதை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4th ஆர் 5th இருக்கும். 1 2 3 உங்களுக்கு 4th அட்டெம்ப்ட். 4th இது 5th வைங்களேன். 4th ஆர் 5th உங்களுக்கு உடச்சிடும். ஓகே, இப்போ பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனும் ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. அதே சேம் டைம் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி 448க்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே சேம் டைம் நம்ம எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வாங்குகிறோம் அப்படின்னு அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு எஸ்எல்லாக வைக்கலாம். ஒன்று இல்லை அப்படின்னாலும் இதோட லோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோலையும் நம்ம என்ன பண்ணலாம், அங்கேயும் எஸ்எல் வைக்கலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் லைன்லையும் இங்கேயும் நம்ம எஸ்எல் வைக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்க்கும்போது இதை உடச்சி இதுவே உங்களுக்கு கரெக்டான எஸ்எல்லாக இருக்கும். ஸோ மைனர் ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் முன்னாடியே வரும். ஸோ இதுதான் கொஞ்சம் பின்னாடி வரும். ஓகே, 413 அப்படின்றது உங்களுக்கு கரெக்டான எஸ்எல்லாக இருக்கும். ஸோ டார்கெட் இதோட ப்ரீவியஸ் கை 517 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 561 செகண்ட் டார்கெட் ஆகும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதுதான் இந்த லேட்டன் வியோட ஆல் டைம் ஹை. இந்த 561 அப்படின்றது 575 உங்களுக்கு விக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஸோ நம்ம வச்சுருக்கிறது அந்த கேண்டிலோட பாடியில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்டபிள்யூ சோலார், ஸ்டெர்லிங் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, எந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் லோவில் என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே அதாவது இந்த ஜோனில் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே போச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஃபால், ஆல் டைம் ஹைலேருந்து இங்கேருந்து மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்கும், இதுக்கு மேலே இதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்த ஸ்டாக்கு இப்போது இங்கே இது கரெக்டாக இதோட ப்ரீவியஸ் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும், ரொம்ப முக்கியம். ஸோ உடச்சிச்சு அப்படின்னா நம்ம இதுதான் எஸ்எல். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 279 பாஸ் டார்கெட் ஆகும், செகண்ட் டார்கெட் 338 செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 800 சம்திங்கில் இருக்கும். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா விழுந்திருக்கு. அதே சமயம் இவ்வளோ நல்லா விழுந்திருக்கே இப்போ நம்ம வாங்கி போட்டுடலாம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நினைக்க வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட ஆல் டைம் ஹை 828. நம்ம பார்த்தது இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அதாவது இப்போ நம்ம இந்த ரெகுலராக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நேற்றுக்கே நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். நேற்றுக்கு வெளியில் போனதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் நான் முயற்சி செய்கிறேன். இன்றைக்கி ஒரு 11 o'clock இல்லை எப்பயும் போல் ஒரு 12 or 1 o'clock உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஒக்கட் ஃபார்மா. இந்த ஒக்கட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் லாஸ்ட் 3 times உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகும்போது இங்கே இருந்தால் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இங்கேருந்தும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கும், அகைன் மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கை இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இங்கே 10% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் 1562 ஃபர்ஸ்ட் டார்கெட். இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதை உடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோன் ஆர் சைட்வேஸ்
இல்லை ஸ்லோ மொமெண்டமில் இருக்கும். அதே சேம் டைம்ஸ் இந்த 1562 உடச்சி மேலே போணுச்சு அப்படின்னா 1840 உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ரீச் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் லோதா. ஸோ இந்த லோதா பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 1512. ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்கும்னா இப்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் ஒரு பேட்டர்னும் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஸோ இங்கே இதை பார்த்தீங்களா, இதை நான் ஒரு வேறு ஏதாவது ஒரு கலர்ஸுக்கு மாற்றிக்கிறேன், ரெட் கலருக்கு மாற்றிருக்கேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு இன்வெர்டர் கட் அண்ட் ஷோல்டர். நான் ட்ராப் பண்ணாமல் இருந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் நம்ம வீடியோ மேக் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஸோ அதனால் நான் இன்னொரு நாள் வந்து என்ன பண்ணுவோம், ஸோ பேட்டர்ன்ஸை வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நெக் லைனும் பிரேக் ஆகிருக்கு. அதே சேம் டைம் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனும் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு 1310 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைனை சீக்கிரமாகவே ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட்டு எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீவியஸ், அதாவது இந்த எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைன் நம்ம வச்சுக்கலாம். ஏன் இந்த ட்ரெண்ட்லைன் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு வேளை கீழே விழுந்துச்சுனாலும் இந்த ட்ரெண்ட்லைன் இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் நம்ம பணத்தை இழக்க வேணாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துலேயே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன், ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால, சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே எஸ்எல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹை 1527 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கடைசி பிரேக் அவுட் ஸ்டாக் காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். இந்த காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக்லி ஷார்ட் எடுத்தால் தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சார்ட் வந்து கரெக்டாக வியூ ஆகும். அப்படின்றதுனால தான் நான் இதை வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். எந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கும். அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரீசனால் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே சேம் டைம் நம்ம புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை நம்ம இங்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணி, அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இங்கே கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு வேளை என்ன ஆகலாம், ஸோ இங்கே போயிட்டு இங்கே கூட அகைன் வரலாம். ஸோ இங்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி அதாவது உடைக்குதோ அப்போ நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இங்கேருந்து அப்படியே கூட மேலேயும் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ இங்கே மேலே போயிட்டால் அப்படியே விட்டுறலாம். ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்தால் இங்கே வரும்போதும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டுமே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். அது வரைக்கும் தாராளமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் டார்கெட் இந்த 1000 இந்த ஜோனை நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் 1300. நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை ஆர் ஆல் டைம் ஹை, இதுதான் ஆல் டைம் ஹை. ஆமாம், ஸோ இந்த 1540 இந்த இது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிடலாம். ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி இப்போ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ நேற்றுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. 3% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு, 3 or 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இந்த ஜோன் ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. அதே சேம் டைம் ஒரு டபுள் பாட்டமும் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்களோட டிசிஷன் என்ன அப்படின்றத டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் கூட ஒரு 2-3 டேஸில் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் உடச்சி இங்கே போகலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 6 ஸ்டாக் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் ஒரு 12 or 1 o'clock வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன், வரும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் அண்ட் அவங்க கேட்ட கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து நேற்றுக்கு இல்லை அதுக்கு முந்தின நாள் கேட்டது வந்து
முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.